The Chennai Silks. Let the celebrations begin. Presents the political voice. தேர்தல் களத்திலே முந்துவது யார் என்கிற இந்த சூழ்நிலையிலே தேர்தல் என்று வந்துவிட்டால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டும்தான் இங்கே களம். வேறு இயக்கங்களுக்கு இங்கு வேலை இல்லை. 9 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் ஒரே கொள்கையோடு கூட்டணியை நாங்கள் அமைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரையிலே எங்களுடைய கூட்டணியிலே இன்னென்ன கட்சிகள் இருக்கிறது, இன்னென்ன கட்சிகள் மட்டும்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் என்று உறுதியிட்டு அறுதியாக கூற முடியாத ஒரு சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கட்சி கொடியை தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஏற்ற முடியல. நாங்க ஒரு மாநாடு போட முடியல. சிம்பிளா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டாரு அண்ணன் திருமா. உடனே ஸ்டாலின் என்னப்பா அங்க சத்தம் அப்படின்னாரு. ஒண்ணு இல்லைன்னா மகளிர் உரிமை மீட்பு மாநாடு மாத்திக்கிறேன்னா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. களத்தில் முந்துவது யார் என்கிற கருத்துரையாடலை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிற ஐபிசி தமிழ் நிறுவனத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கலந்துரையாடலில் வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற பார்வையாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் களத்திலே முந்துவது யார் என்கிற இந்த சூழ்நிலையில் இன்னும் சரியாக 100 தினங்களுக்குள்ளாக நாம் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கடந்த 12 தினங்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய கூட்டணியை நாங்கள் வலுவாக கட்டமைத்திருக்கிறோம் என்று கட்டியம் கூறுகிற விதமாக மதுராந்தகத்தில் நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியில் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிற விதமாகவும், இந்த கூட்டணி தான் தேர்தலிலே முந்துகிறது, இந்த கூட்டணி தான் களமாடுவதிலே நாங்கள் களத்தை முதலிலே அமைத்திருக்கிறோம், இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என்கிற அதன் அடிப்படையிலே 13 கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை ஒன்றாக மேடையேற்றி அவர்களோடு கரம் கோர்த்து நாங்கள் இருக்கிறோம், இந்த கூட்டணி வெற்றியாக களம் அமைத்திருக்கிறோம் என்கிற விதமாக அந்த கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கு நேர் எதிர்துருவமாக கடந்த 9 ஆண்டுகளாக நாங்கள் ஒரே கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரே கொள்கையோடு 13 கூட்டணிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் பொதுவாகவே தமிழகத்தில் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமானதுதான், இங்கே வேறு இயக்கங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிற விதமாகவும் புதிதாக புறப்பட்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் புறந்தள்ளி இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழகத்திலே தேர்தல் என்று வந்துவிட்டால் வேலை இருக்கிறது, அந்த தேர்தல் களமாடுவதற்கு 2 கட்சிகள் மட்டும்தான் அடிப்படை கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையிலே 2 கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து இந்த மேடையை கொடுத்திருப்பதிலே இதுவே ஒரு இந்த தேர்தலில் யார் யாரை சந்திக்க போகிறார்கள், யார் யாரை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தலைப்பு கூட்டணி பத்தி அவங்க யாரும் இன்னும் கூட்டணி அமைக்கலன்றதுனால இந்த 2 கூட்டணிகளை வச்சிருக்கோம். இல்ல நான் அதாவது நெரேட்டிவ் தான் இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றுதான் இதுல விஷயமே தவிர யார் வந்திருக்கிறாங்க யார் வரலங்கிறது முக்கியம் அல்ல. இல்ல நாங்க எப்படி பார்க்கறோம்ன்றதை நாங்க சொல்லிடணும். நிச்சயமா அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டும்தான் இங்கே களம். வேறு இயக்கங்களுக்கு இங்கு வேலை இல்லை. காரணம், ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. மற்ற இந்திய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு உயர்கல்வியிலேயும் மற்ற பல துறைகளிலேயும் இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த 2 திராவிட இயக்கங்களினுடைய ஆட்சிகள் தான் காரணம். அதை நன்றாக உள்வாங்கி இருக்கிற இந்த தமிழக மக்கள் இந்த 2 இயக்கங்களுக்கான பாதையைத்தான் அவர்கள் தொடர்ந்து வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது 9 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் ஒரே கொள்கையோடு கூட்டணியை நாங்கள் அமைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரையிலே எங்களுடைய கூட்டணியிலே இன்னென்ன கட்சிகள் இருக்கிறது, இன்னென்ன கட்சிகள் மட்டும்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் என்று உறுதியிட்டு அறுதியாக கூற முடியாத ஒரு சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நேர்மாறாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நாங்கள் 13 கட்சிகளோடு கூட்டணியோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று எங்களுக்கு முதல்ல ஃபிளாக் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்னும் எங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு அழைக்கவில்லை. இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி, தமிழக காங்கிரசினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தை அவர்கள்
2 தினங்களுக்குள்ளாக எங்களை கூட்டணிக்கு அழைப்பார்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு நாளிதழிலே பார்க்க நேர்ந்தது. அப்படி இருக்கிற போது கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்காமல் தேர்தல் களத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எந்த விதமான சமிக்கையும் செய்ய முடியாத ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி மக்களிடத்திலே பெரிய ஆட்சி மாற்றம் தேவை என்கிற ஒரு மனநிலை எழுந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கனவை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் என்கிற அடிப்படையிலே ஒரு கருத்தை ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்களிடத்திலே உங்களுடைய கனவு என்ன என்று கேட்கிற போது இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் எங்களுடைய கனவாக இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். பாபு முருகவேல் சார், மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வரப்போறது அதிமுக ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சியா? ஏன்னா பிரதமர் மதுராந்தகத்தில் 13 கட்சி தலைவர்களை கூட்டி வச்சு பேசினாருன்னு சொன்னீங்க. அதிமுகன்ற பேரையும் அவர் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பாருன்னு அவர் சொல்லலை. காங்கிரஸ்ல வந்து திமுக எங்களை கூட்டணிக்கு கூப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே அதிமுகன்ற பேர் வரலையே. சமீப காலமாக சகோதரர் ஜெயலலிதா செய்திகளை பார்த்துருக்கலன்னு நான் நினைக்கிறேன். காரணம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் இதற்கு முன்பாக தேசிய தலைவராக பாரதிய ஜனதாவுக்கு இருந்த திரு நட்டாஜி அவர்களும் பல இடங்களிலே இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களிலே பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கிறது என்று பல முறை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நட்டாஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதில் ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒன்று. இரண்டாவது, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவராக இருக்கிற அருமையான நயினார் நாகேந்திரன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் பாரதிய ஜனதா பயணிக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக பதவியேற்கிறார். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், முதலமைச்சருக்கு தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுப்பதற்குண்டான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலமைச்சராக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பதவியேற்கிற போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கிற அதிகாரமும் அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த ஊடகத்தின் வாயிலாக தமிழகத்தை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பயணிக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பிரதம அமைச்சர் சொல்லவில்லை என்கிற அந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கிற போது அவர் சொல்ல மறந்திருக்கலாம். ஆனால் அதை ஒரு பேசுபொருளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதிலே ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்குண்டான முயற்சியை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்று சொன்னால் அது வெள்ளுக்கிரத்து நீராகத்தான் இருக்கும். அதனால் தெளிவாக மீண்டும் சொல்கிறேன், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று பெரும்பான்மையை பெறும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே மீண்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டி பார்க்கிற போது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போதும் என்கிற மனநிலையிலே மக்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு காரணிகளை பொதுவாக பல்வேறு இடங்களிலே மக்கள் பேசிக்கொள்வதை நாம் கேட்க முடியும். அடித்தட்டில் இருந்து அரசியல் செய்து வந்திருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் கீழ்த்தட்டு மக்களோடு பயணிக்கிற அவர்களுடைய கருத்தை கேட்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் உள்வாங்கிய கருத்துக்கள் இந்த 5 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் 505 தேர்தல் வாக்குறுதிகளையும் 13 பிரதான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறது. அந்த 13 பிரதான வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றாத ஒரு அரசாங்கமாகவும் 505 தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி 5 முத்தான ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் 5 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதிலே மகளிருக்கு, அதாவது தேர்தல் சந்திக்கிற போது ஒரு வாக்குறுதியை சொல்வது ஒன்றும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதனுடைய அந்த வாக்குறுதிகளை ஏற்று மக்கள் வாக்களித்த பிறகு ஆட்சிக்கு வந்து அமர்ந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை மாற்றி பேசுவதும் ஒரே தொடர் நிகழ்வாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் 5 முத்தான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த 5 முத்தான வாக்குறுதிகளையும் இன்றைக்கு எங்களுடைய பரப்புரையின் வாயிலாக தமிழகத்தில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறோம். நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்யும் என்கிற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. பாபு முருகவேல் சார், நம்ம அதிமுகலையும் வந்து இந்த வேலைக்கு போறவங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்தாங்க இல்லையா, அது தேர்தல் அறிக்கையில் ஒன்றாவும் திட்டம் அமல்படுத்தப்பட்டப்போ இன்னொன்னாவும் இருந்ததா எனக்கு ஞாபகம். அது கொஞ்சம் சேர்த்து பதில் சொல்லிட்டீங்கன்னா. இல்லை, அதாவது அம்மாவினுடைய பெயரிலே பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 25,000 மானியத்திலே நாங்கள் இருசக்கர வாகனங்களை கொடுப்போம் என்று வாக்குறுதியை கொடுத்திருந்தோம். எனக்கு தேதி ஞாபகம் இல்லை. ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 5.5 லட்சம் வேலைக்கு செல்லும் மகளிருக்கு நாங்கள் இருசக்கர வாகனத்தை வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மாண்புமிகு அம்மாவினுடைய பெயரை தாங்கி இருக்கிற அந்த திட்டம்.
இதை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது இதை விரிவுபடுத்தி ஏறத்தாழ 6 லட்சம் பேருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விலையில்லாமல் மானியத்தோடு இருசக்கர வாகனத்தை வழங்குவோம் என்கிற அந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக சொன்னதை செய்யக்கூடிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஏறத்தாழ 4 ஆண்டுகள் 3 மாதம் மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்திற்கு வழங்கியிருக்கிறார். தலைமுறை தாண்டிய சிந்தனையை கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேரக்கூடிய திட்டங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதுபோல எண்ணற்ற திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அதை மக்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெருவாரியான வாக்குகளை அவர்கள் வழங்குவார்கள். கொள்கை கூட்டணி, எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி. கொள்கையே இல்லாத கூட்டணியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசின 3 விருந்தினர்களும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். கருணாகராஜனே அதை சொல்லிட்டார், நாங்கள் கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்ல வரேன். 4 பேரா சேர்த்துக்கோங்க. இல்லை, நானும் அதுதான் சொல்ல வரேன். 13 கட்சிகளுக்கு எப்படி ஒரே கொள்கை இருக்க முடியும் என்பது என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனியாக கொள்கைகள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும். தேர்தலுக்கு என்று வருகிற போது நம்முடைய பிரதான எதிரி யாரை நாம் வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். இது ஒரு கொள்கையாக இருக்க முடியுமே தவிர, ஆனால் ஒத்த கொள்கையுடைய கூட்டணியாக இருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னை தூக்கில் போடுவதற்கு சமம் என்று அண்ணன் தினகரன் சொன்னதாக சகோதரர் சொன்னார். புகாரி நண்பர் சரவணனும் சொன்னார். கடந்த காலங்களிலே தலைவர்கள் பேசிய பேச்சை ஒப்பிட்டு பார்த்துக்கிற போது யாரும் யாரோடும் கூட்டணி சேர முடியாது. அதற்கு பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நேரில் இருந்து கண்ட உதாரணத்தையும் என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸோடு கூட்டணி வைத்து பேசுகிற போது 2011 அறிவாலயத்தில் கூட்டணி தரைத்தளத்தில் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார் குலாம் நபி ஆசாத். நம்ம புகாரி சொன்னார், இங்கே கூட்டணியை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அமித்ஷா அறிவிக்கிறாரு அப்படின்னார். அன்றைக்கு 2011 சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸுடனான கூட்டணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடான கூட்டணியை குலாம் நபி ஆசாத் தான் அறிவித்தார். அன்னை சோனியாவோ ராகுல் காந்தியோ அறிவிக்கல. கூட்டணி பேச்சுவார்த்தை தரத்தளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தளத்திலே சிபிஐ ரெய்டு நடக்குது. சிபிஐ ரெய்டு நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி பணிய வைத்து, புகாரி கோச்சிக்கூடாது, 63 சீட்டு நிற்கிறதுக்கு காங்கிரஸில் இங்கே யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் 2011 63 இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அன்றைக்கி எம்எல்ஏ இருந்த நான் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. யார் பேசுறது? இப்போ இன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பாலபாரதி பேசுகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி காங்கிரஸ் 63 நாயன்மார்களை பெற்றது. ஆனால் மக்கள் பஞ்சபாண்டவர்களைத்தான் தந்திருக்கிறார்கள் சொன்னாங்க. 5 எம்எல்ஏ தான் 63 இடத்துல நின்று. யாரை மிரட்டியது, யாரை மிரட்டி அதிக இடங்களை பெற்றது என்பது சகோதரர் புகாரி இடத்திலே விட்டு விடுகிறேன். அதை தாண்டி மிகப்பெரிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட சிந்தாந்தனையோடு இருக்கிற ஒரு இயக்கம். மாறாக ஐக்கிய குஜராலுடைய மந்திரி சபையில் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஐக்கிய குஜராலுடைய மந்திரி சபையிலேயும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு வந்த தேவகவுடாவினுடைய மந்திரி சபையிலேயும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. ஆர்டர் மாத்தி சொல்றீங்க. அதற்கு பிறகு வந்த தேவகவுடா ஐக்கிய குஜரால், அதற்கு பிறகு வந்த வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலேயும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு வந்த மன்மோகன் சிங்கினுடைய அமைச்சரவையிலேயும் தன்னுடைய இடத்தை தங்க வைத்துக் கொண்டது. நான் சொன்ன இந்த 4 பிரதம அமைச்சர்களுமே வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு கொள்கை கோட்பாடுகளுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த 4 மத்திய அமைச்சரவையிலேயும் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் தன்னுடைய மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு, மத்திய அமைச்சர்கள் பெற வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு, இயக்கத்தையும் தன்னுடைய குடும்ப வளத்தையும் பெருக்கிக் கொள்க வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு பயணித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் ஒரு கொள்கை. ஆனால் இப்போது அமைத்திருக்கிற எங்கள் தலைமையிலான இந்த கூட்டணியை கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். ஆமா, கொள்கை இல்லை தான். எங்களுடைய ஒரே கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு அரசியலிருந்து விரட்ட வேண்டும். இதுதான் ஒரே கொள்கை. பல இடங்களில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், எங்கள் தலைமையிலான கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். தேர்தல் முடிந்த பிறகு அவரவர்கள் அவருடைய பணியை பார்க்க சென்று விடலாம். ஒரே கொள்கையோட கூட்டணி. காங்கிரஸோடு இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை அப்படின்னு யார் சொன்னது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன். தொங்கு சதைனா உங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். இதைவிட கேவலமாக ஒரு இயக்கத்தை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இயக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்கையுடைய கூட்டணி. திரு ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் இஸ் நோ மேட்டர் ஃபார் மீ சொன்னது யாரு? அண்ணன் வைகோ. இலங்கை பிரச்சனை பற்றி அவர்கிட்ட கேட்ட, இலங்கை பிரச்சனை சிலோன் மேட்டரான்னு கேட்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட ஸ்டாலினுக்கு கிடையாது என்று சொன்னது நான் இல்லை, அண்ணன் வைகோ.
ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொள்கையோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல கடந்த காலங்களிலே பேசியதை இன்றைக்கு மீண்டும் நினைவு கூறுவோம் என்று சொன்னால் யாரும் யாரோடையும் கூட்டணி சேர முடியாது. 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு தெரியல அது மதவாத கட்சின்னு. 2001 மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறீர்கள் பாரதிய ஜனதாவோடு இணைந்து, அன்னைக்கு தெரியலையா அன்னைக்கு அது மதவாத கட்சி என்று? முரசொலியிலே திரு கருணாநிதி எழுதுகிறார், எப்படி திராவிட கழகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதுபோல RSSம் ஒரு அமைப்பு, மக்களுக்காக பணி செய்யக்கூடிய அமைப்பு, இதை மதவாதமாக நீங்கள் திரிக்கக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது? திரு கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கிறது என்று சொன்னால் அது மதவாத கட்சி. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதே போல சகோதரி மருத்துவர் சர்மிளா நீட் தேர்வை பற்றி பேசினாங்க. நீட் தேர்வின் மூலம் எல்லாருக்குமே தெரியும், நீட் தேர்வு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தேர்வு. இதில் யாருக்கும் எந்த விதமான விலக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் மீண்டும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் நீட் தேர்வை எழுதி அதிலே தேர்ச்சி பெறுகிற போது அவர்கள் மருத்துவம் படிக்க வசதி செய்து, அப்படி தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிக்கிற மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு அனைத்து செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். அதன் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ 6400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டை விலக்கு எடுத்துருவோம். யாராலையுமே பண்ண முடியாது. 2026 முதலமைச்சராக அமரப்போகிற அண்ணன் எடப்பாடியார் நினைத்தாலும் நீட் தேர்வு விலக்க முடியாது. இது விலக்க முடியாதா? இது தெரிஞ்சு முதல் கையெழுத்து நாம சொல்லியாச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு சரி ரைட்டு வந்துட்டீங்க, விலக்க முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது நான் என்ன சொல்றேன், 7.5% உள்ஒதுக்கீட்டை எங்களுடைய எடப்பாடியார் கொடுத்தார் இல்லையா, அதில் கூடுதலா ஒரு 2.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து ஒரு 10% நீங்கள் ஆக்கியிருக்க வேண்டுமா இல்லையா? இதான் எங்க கேள்வி. அதுக்கு என்ன பண்றது? நீ மருத்துவத்துக்கு 7.5 கொடுத்தியா, நாங்கள் என்ஜினியரிங்க்கு 7.5 கொடுத்தோம். இதுதான் இப்போ இவங்க பண்றது. இப்போ எப்படின்னா, நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், அதை காப்பி அடிச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ இது எந்த விதமான காப்பி? இது 7.5% மருத்துவத்திற்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தோம், நாங்கள் என்ஜினியரிங்க்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டோம். வேணான்றீங்களா? அப்போ வேணும் காப்பின்னு சொன்னாங்களே, அந்த காப்பிக்காக நான் உங்களுக்கு ஒரு பதில சொல்றேன். நான் இதில் கூட்டணி சகோதரர் நண்பர் சரவணன் கூட சொன்னார், கூட்டணி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய கொள்கை கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவோம். காங்கிரஸோடு பாரதிய ஜனதாவோடு பொருந்தா கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணன் வைகோ சொன்னார், 1.5 லட்சம் தமிழர்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை நம்முடைய அண்டை நாடான இலங்கையிலே கொன்று குவித்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு நான் கூட்டணி வைத்தால், அந்த காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காதுன்னார். அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது, அதோடு அண்ணன் வைகோவும் இருக்கிறார். அதற்கு எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் கருநாகராஜன் சொன்னதை போல கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கட்சி கொடியை தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஏற்ற முடியல, நாங்கள் ஒரு மாநாடு போட முடியல. சிம்பிளா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார் அண்ணன் திருமா. உடனே ஸ்டாலின், என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைன்னா மகளிர் உரிமை மீட்பு மாநாடுன்னு மாற்றிக்கிறேன்னா ஆச்சா. அதே போல காங்கிரஸ் இப்போ கூட்டணியில் கிறிஸ்டோடங்கர் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் வராரு. ஒரு 7 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திக்கிறார். 5 கேள்வி கேட்குறாங்க. 5 வினாக்கள் பத்திரிகையாளர் கிறிஸ்டோடங்கர் இடத்தில் எழுப்பப்படுகிறது. ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. எந்த விதமான பதிலும் சொல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் எந்த விதமான பதிலுமே சொல்லாமல் போயிருக்கிறார். இது போன்ற ஒரு சண்டித்தனமான நிலையில் காங்கிரஸ் இருக்குமே. ஆனால் நான் இங்கே ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன், திரு கருணாநிதி இன்றைக்கு இருந்திருந்தால் உங்கள் வேலையை நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியமான முடிவை எடுத்திருப்பார். அந்த முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் கூட்டணியை நம்பி இருக்கிறார், கருணாநிதி அவரை நம்பினார். இதுதான் வித்தியாசம். இது போல சூழ்நிலையிலே காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் தான் தோண்டித்தனமாக பேசுகிற போது திரு கருணாநிதி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உங்களால முடிஞ்சது எனக்கு ஒரு பழைய நினைவு ஒண்ணு. இந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்போ கல்யாண சுந்தரம் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எங்க பொதுச் செயலாளரை எதிர்க்க முடியாம திமுகவினர் வந்து ஜெயலலிதா இருந்திருந்தா இப்பெல்லாம் நடக்குமான்னு கேட்கறாங்க அப்படின்னாரு. நீங்க பேசுறது எனக்கு அதை ஞாபகப்படுத்திடுச்சு. இல்ல, அதாவது ஒரு தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் குறிப்பிட்டு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைகளையும் அவர்கள் நடந்த அரசியல் பயணத்தையும் அந்த பாதையும் நாம் வந்து இல்ல கேள்வி என்னன்னா, ஸ்டாலினை எதிர்க்க முடியாம இப்ப நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்களான்றதான் கேள்வி. இல்ல, ஸ்டாலின் எதிர்க்க முடியாமன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லல, உங்களுடைய பிரதிநிதி சொன்னதுதான் அந்த கேள்வி. சூழ்நிலையில் காங்கிரஸ் இது போன்ற பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சீக்கிரம் முடிச்சிருங்க. 2011 இந்த கூட்டணி பேசுறாங்க. ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் அறிவாலயத்திலே தரைத்தளத்திலே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
வேறு விதமான சூழ்நிலையே வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனையோடு திரு கருணாநிதி அன்றைக்கு 63 இடங்களை காங்கிரஸுக்கு கொடுத்தார். கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வராங்க, பத்திரிகையாளை சந்திக்கிற போது அன்பு தம்பி சபீர் அன்றைக்கி NDTVயில் இருந்தார். அவர் கேள்வி கேட்குறாரு, குலாம் நபி ஆசாத்துக்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு. கருணாநிதி அந்த மாதிரி கோபப்பட்டு நம்ம பார்த்துருக்கவே முடியாது பத்திரிகையாளரிடத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, 1.5 மணி நேரம் பேசுகிற 1 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? இன்றைக்கும் வலைத்தளங்களில் இருக்கிறது அந்த பதிவு, நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ எந்த சூழ்நிலையில் காங்கிரஸிற்கு அடிமைப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறேன். அதனால் அடிமை என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இணக்கமாக இருப்பதற்கும் அடிமையாக இருப்பதற்கும் வீரமாக இருப்பதற்கும் வீராப்பு காட்டுவதற்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியல. இணக்கமாக இருந்து 17, 18, 19, 20, 21 ஆங்க 4 ஆண்டுகளிலே மத்திய அரசாங்கத்திடமிருந்து 1,09,056 கோடிகளை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. மாறாக இந்த 4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் 3,01,459 கோடிகளை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றிருக்கிறது. ஆனால் எதுவுமே கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலை. இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது. இந்த கனிம வள பாதைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, எப்படி வாஜ்பாய் தங்க நாற்கர திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுத்திருப்பதற்கு காரணம் அந்த தங்க நாற்கரம். அதுபோல இன்றைக்கு இந்த கனிம வள பாதை என்பது தமிழ்நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனையாகத்தான் நீங்க இதை பார்க்கணும். எதுவுமே பொத்தாம் பொதுவா எதுவுமே செய்யக்கூடாது. பழைய மொந்தையில் பழைய கல்லு புதிய மொந்தையில் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவார். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பார் அவர். அதுபோல தொடர்ந்து குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் வந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.